மெய்ப்பொருள் காண்பது அரிது. அனைவருக்கும் அகில இந்திய தமிழர் கழகத்தின் சார்பிலும் கணபதி நகர் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறள் நன்னெறியின் வழிகாட்டி. திருக்குறள் அகிம்சையின் வழிகாட்டி. திருக்குறள் அறவழியின் வழிகாட்டி. திருவள்ளுவரால் தமிழுக்கு பெருமை, தமிழ் மொழிக்கு பெருமை, தமிழருக்கு பெருமை, ஏன் தமிழ்நாட்டிற்கே பெருமை, அதையும் கடந்து இந்தியாவுக்கே பெருமை. அயல் நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருவரும் தன் உள்ளத்திலும் உயரத்திலும் திருவள்ளுவரை வைத்து துதி பாடி கொண்டிருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டிலே திருவள்ளுவருக்கு சிலை திறக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியிலே இருந்து அமைச்சர் ஒருவர் அந்த சிலையினை திறந்து வைத்து வாய்ப்பினை பெற்றிருந்தார். அதற்கு நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழின் பெருமையையும் திருவள்ளுவரின் பெருமையும் வழிகாட்டிய பேசியிருந்தார், வாழ்த்து வழங்கியிருந்தார். மேலும் எல்லா நாடுகளுக்கும் பிரதமர் செல்லுகின்ற போது பழமையான தமிழ் மொழியை சொல்லுவதற்கு தயங்குவதில்லை. ஏன் ஐநா சபையிலே கூட தமிழின் பெருமையை எடுத்துரைத்திருக்கிறார். அவருக்கு அகில இந்திய தமிழர் கழகத்தின் சார்பிலே முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவள்ளுவரின் சிலை 133 அடியிலே கன்னியாகுமரியிலே இருக்கிறது. அந்த கன்னியாகுமரியிலே இருக்கின்ற சிலையை உலக நாடுகளில் இருந்து பார்க்கின்ற சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார்கள். ஏன் திருவள்ளுவரால் கன்னியாகுமரிக்கு பெருமை சேர்கிறது. அது மட்டுமல்ல, திருவள்ளுவரை பெங்களூரிலே சிலை இருக்கிறது, அமெரிக்காவிலே சிலை இருக்கிறது. அந்த சிலைகளெல்லாம் தமிழர்களுக்கு பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த சிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பெங்களூரிலே இருக்கின்ற சிலையை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் திறந்து வைக்கும் வாய்ப்பினை பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, அண்டை மாநிலமான கேரளாவிலே திருவள்ளுவரை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 16 இடங்களிலே திருவள்ளுவருக்கு கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களில் எப்படி ஐயா வைகுண்டருக்கு அகில திரட்டு ஒரு புனித நூலாக இருக்கிறதோ, அதுபோன்று திருவள்ளுவருக்கு திருக்குறள் ஒரு புனித நூலாக கருதி அந்த இடங்களிலே மக்கள் வணங்கி வருகிறார்கள். அந்த கோயிலுக்கு நான் செல்கின்ற வாய்ப்பு 25 ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்தது. திண்டுக்கல்லிலே பத்திரிகை துறையில் பணியாற்றியிருந்த அருமை நண்பரோடு மற்றும் மதுரையை சேர்ந்திருந்த ஒரு நண்பரோடும் ஜீப்பிலே தேனி கம்பம் வழியாக கேரளாவிற்கு சென்றிருந்தோம். அங்கு 2 நாட்கள் ஊர் நிர்வாகத்தின் அடிப்படையிலே அங்கே தங்கியிருந்து அந்த கோயிலிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தோம். அப்போது திருவள்ளுவர் எந்த அளவிற்கு உயரத்திற்கு உயர்ந்துள்ளார் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. ஆகவே திருவள்ளுவரின் பெருமையை உலகெங்கிலும் கொண்டு போகும் தமிழர்கள் உரிய பணியினை மேன்மேலும் சிறப்போடு செயல்பட்டு வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.